இல்லை. அனைத்தும் தாங்கள் அறிவீர்கள் என்று நினைக்கிறேன். அண்ணா, கணவராகப்பட்டவர் வரவில்லை என்று சொல்லி கௌரி பூஜை செய்து அங்கு கடைசி நேரத்தில் 3.25 நாளிகை இருக்க வந்தார். அவர் வந்த உடனே கட்டி அணைக்க வந்த உடனே அவர் வேண்டாம் அண்ணா என்று தள்ளி விட்ட உடனே மண்டை உடைந்தது. அதை இதே முகத்துடன் அவர் கோபத்தில் இதோ அப்பேற்பட்ட மகாபாரதத்திலே 18 நாள் பாரத போரிலே விண்ணப்படாத மேடு விண்ணப்பட்டு விட்டது, காயப்படாத மேடு காயப்பட்டு விட்டது. அதாவது காலோடு சூரம் செய்யக்கூடிய கம்ம நாட்டி பெண் உன்னால் என் மண்டை உடைந்து ரத்தம் அடிகிறது என்று சொல்லி, அதாவது இந்த முகத்துடன் இனிமேல் உன் முகத்தில் முழிக்க மாட்டேன் என்று சொல்லி சென்று விட்டார். என்ன பண்ணுவது, இது என்ன செய்வது என்று சொல்லி அக்காமார்களிடம் சென்று சொல்வதற்கான சென்று, ஆனால் அங்கு சென்ற உடனே என் அக்காமார்கள் எல்லாம் என்னை அடியான அடியடிக்கு உரியான உதவிட்டு என் கணவரை கொல்ல துணிந்த பாவி என்று சொல்லி அடித்து துரத்தி விட்டார்கள். அப்படியா? அதனால நான் எப்படி அழுகிறானோ, நான் எப்படி அழுது துடிக்கிறோனோ அது போல அவர்களும் அழுது துடிக்க வேண்டும். கண் முன்னாடியே எப்படி அழுது புலம்பு கொண்டு இருக்கிறாயோ அது போல அவங்களும் அழுது புலம்புறது பாரு. என்ன பாரு, அமைதியான பார்த்து வரவங்கள அஞ்சாத பாண்டவரை ஆதரிக்கும் எங்கள் அண்ணா, உங்கள் பாதங்களுக்கு இந்த தங்கை மாதிரி அடைய கூடி வந்தார். அதாவது என்னுடைய பாதத்தை பணிந்தபடியா நீங்க பிறந்த உலகத்திலே நீடோடி வாழ்ந்திருப்பாய். ஆயன் இங்க இருக்க எங்க கணவர் எங்க போயிட்டாரு, நீங்க வந்து தனியா வந்திருக்கிறீங்களா? எங்க வீட்டுக்காரர் என்ன ஆனாரு, எங்க போனாரு? அதாவது கண்ணன் இங்க இருக்க, அந்த ஆயிலே இங்க இருக்க, அர்ஜுனன் எங்க சொன்னா வருத்தப்பட மாட்டீங்களா? வருத்தப்பட மாட்டீங்களா? கண்ணே, அதாவது ஆயன் இங்க இருக்க, அர்ஜுனன் எங்க சென்றான்னு தெரியுமா? அர்ஜுனன் மாண்டும் மறைந்து விட்டான். சத்தி எப்ப குறைச்சி வர்றது, யார் போறது? நிச்சயம் தான் போடுவது. கோமாளி செத்துட்டான். உள்ள படுத்திருக்கிறாங்க, காலையில தான் பாரகட்டம். பாராவெல்லாம் தண்ணி போட்டு படுத்துக்கிட்டாங்க. இவரு கூட நல்லா பண்றாரு, இவரு கூட நல்லா பண்ணாரு. கன்சாமி அதெல்லாம் வேஸ்ட். அங்க பாரு, விஜயனை பாரு, விஜய் போட்டு ஆடுறாரு. அந்த பையன் இப்படி வியாசம் இருக்குன்னு நான் இப்போ கூட பார்க்குறேன். அதான் நம்ம உட்காந்துட்டு பஸ் அங்கே வர பாதையில போட்ட பொட்டில் அந்த புள்ளால போட்ட அக்கா தங்க மகளை பார்த்தீங்க எப்படி எல்லாம் பேசுவாங்க. எப்படியாவது கணவர் மறுபடியும் மாண்டவர் மறுபடியும் வரமாட்டாரா? மாண்டவர் அவருடைய கணவர் அர்ஜுன வரணுமானா சொல்லபடி நீங்க செய்யணும். அதுதான வேண்டாம்.
புடிச்சு வேணா கடையில் வாங்கி தரது பக்கம் இப்படி அதாவது அர்ஜுனனை உங்க இடத்துக்கு வர வைக்கணும், அவனை உயிர் கொடுத்து எழுப்பி உங்க இடத்துல வர வைக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? உங்களை தேடி வந்தா சாவலையா செத்து போயிட்டாமா? செத்து போயிட்டாரா? செத்து போயிட்டான். அப்படி எப்படிதான் வந்தாங்க சொல்றா இருப்பா அப்படி இதெல்லாம் புரிஞ்சுட்டு வசனம் இல்ல. அல்ல இந்த பஜாரில தான் அந்த மீன் கருவாடிக்கு எப்பவுமே அதனால உன்னுடைய கணவனாகப்பட்ட அர்ஜுனனுக்கு உயிர் கொடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தா அப்படின்னா என்ன செய்ய வேண்டும்? என்ன பண்ணுவா? ஒரு புருஷன் வந்தா ஒரு பொண்டாட்டி என்ன கொண்டு வா, நாங்க பஞ்சனைக்கு போறான்னு சொல்லி உள்ளார கொண்டு போய் படிச்சுக்குவா. அதுதான் இருக்கக்கூடாது. அதுதான் இருக்கக்கூடாது. என்ன பண்ணும்? அப்படின்னா அது என்ன ஆகாது. சரி, நீ உங்க புருஷன் வந்தா நான் சொல்ல இது பண்ணிட்டேமா, என் கூட்டுக்காரன் வந்தோடனே மறந்து படுத்துக்கிட்டு ஆயா நீ குமிஞ்சு கூட படுத்து பேசாம இரு. அப்புறம் இவங்கெல்லாம் பிரச்சனை கூட்டு வந்துருவாங்க. சொல்லுங்க, நான் கேட்கிறேன். நீ கேட்கிறதாக்கா? எது சொன்னாலும் நாங்க கேக்குறோம்னா சொல்லுங்களா என்ன சொன்னா போதுங்களா என்ன நீ சொன்னா கேக்குறேங்கிறா, ஆனா காலை விட மாட்டேங்கிறாளா? நீ எது சொன்னாலும் கேக்குறோம் காலை கட்டி கணவர் வரலாம். அதாவது கணவர் உன் இடத்துக்கு வந்தா நீ என்ன செய்ய தெரியுமா? அதாவது இங்க என்ன இடத்துக்கு வரணுமானா, என்னை தொடணுமானா, நேரா மேகலோகம் சென்று மேகலோகத்தில் இருக்கக்கூடிய மின்வெளியாளர் கைப்பிடித்து வந்தால் இங்க அரவணைக்கலாம், ஏன்னா வரக்கூடாதுன்னு சொல்லி அர்ஜுனனை இங்க யாரும் ஏற்றுக்க கூடாது. அப்படின்னா அர்ஜுனன் உயிர் கொடுத்து எழுப்புறேன். யாரு எப்படி எனக்கு தெரியாது. சரி, அதாவது ஒவ்வொருடைய மனதும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களை பத்தி எனக்கு தெரியாது. என் கணவர் வந்தா போதும், மேல ஆகாயம் கீழே பூமி, எங்க அண்ணனுடைய அணையாக நீ எதை சொல்றியோ அப்படியே செய்கிறேன்னா. அப்படியே கேட்கிறேன். அப்பயே ஒரு தங்க சத்தியம் பண்ண மாட்டீங்களா? அவங்களுக்கெல்லாம் நிரப்பு வந்துச்சு பண்ணி விட்டாங்க. எனக்கு நிரப்பு வரல. சரி, அதனால எப்படி சொல்றேன் அப்படி கேட்கறேன். அண்ணா அண்ணா சரிங்க எனக்கு நாகக்கண்ணி எல்லாம் எப்ப வருவான்னு எதிர்பார்த்து அதைத்தான் முன்ன எதிர்பார்த்துட்டு நாகக்கண்ணி நாகக்கண்ணி வாங்க 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 எனக்கு கண்ணம் மறைக்கிறாடி கண்ணே கற்கண்டு ஏங்க வாங்க தோத்துங்களா, பால் இருக்குது, நெய் இருக்குது, தயிர் இருக்குது, வாங்க கொஞ்சம் திட்டு போவீங்க. ஏண்டி பசியோட வந்திருக்கிறீங்க? உண்மைதான், ஆனா எனக்கு காதல் பசி. அதுதான் வேணுமா? ஏங்க கட்டி இணைத்து எனக்கு ஒரு மொத்தம் கொடு. இத்தனை நாளா வராத கணவர் வந்திருக்கிறீங்க, எனக்கும் உங்க மேல ஆசைதான். ஏன்னா நீங்க 2 நாளைக்கு முன்னா வந்திருந்தீங்கன்னா பண்ணாததெல்லாம் பண்ணிருப்பேன். 2 நாள் ஆகி போச்சு. இங்க வாங்க, என் மேல சந்தேகமா இருந்தா கூட இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஐயோ ஆமா இந்த மாதிரி ஆகி போச்சு. சரி சரி 2 நாள் இல்ல, ஆண்டு பல ஆண்டு ஆனாலும் சரி, எத்தனை மாதங்கள் ஆனாலும் சரி, மேகலோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய என் தங்கையாக விளங்கக்கூடிய மின்னல் ஒளியாளிடத்துல போய் சேர்ந்துட்டு வந்தீங்கன்னா இப்படி கொஞ்ச நாள் காட்டுவேன்.
இல்லைன்னா இது இப்படியே தாங்க ஏண்டி மேகலோகம் போய வந்தா தான் நீ இடம் கொடுப்பியா? நீ என்னடி இப்படி அடிச்சிங்க இல்ல இந்த அடி போய் ஆமா என் தங்கச்சி இருக்கிறாள் அவளை கூட்டிட்டு போய் நாலு அடி நங்கு இது மசிஞ்சிருப்படா கண்ணே சிவச்சிரா கண்ணே கட்டிக்கிறம்பே காதல்கிலேயே கட்டி குடித்து ஒரு முத்தம் குரடி எனக்கு மோகங்கள் மீறுதடி ஏண்டி போயிட்டு இங்க வந்து நஷ்டிங்க வந்து ஓடி போடு ஹோட்டலே பிடிக்காத ஓய் பாஜாரியே தந்துட்டே ஆமா கண்ணே 8 நாளா எப்ப வர கடை தொடர்ந்து வச்சு பாத்துருந்தேன் அப்படியே நில்லுங்க அப்படி 8 நாள் வருவான்னு சொல்லி அதை அப்படி தொடர்ந்து வச்சு பார்த்தா ஆமா அப்ப வர கணவர் இன்னைக்கு வந்து பாஞ்சாலு கூட அது தொடர்ந்துருவாளா எந்த தேசத்துக்கு போன சட்டத்துக்கு போன எந்த நாடகத்துக்கு போன எங்க போன வந்தவனை வாங்க மன்னவா என்று அழைத்து மரணப்பாய்க்கு அன்னம் கொடுத்து பஞ்சனைக்கு அழைப்பா என்று பார்த்தா என்ன ஜகஜாலம் கட்டிப்பிடி எனக்கு ஒரு காதல் மட்டும் கிடையாது. மேகலாகம் சென்று அங்க மின்னல பெண்ணு இருக்குல்ல அந்த வீட்டுக்கு போயிட்டு வாங்க அரண்மனைக்கு போயிட்டு வாங்க கண்டாடி தொட்டு பேசுறது அப்படியே இருக்கா பாடி எனக்கு மோகங்கள் மீறுதடி கண்ணே ஒரு நாள் வந்து என்ன மேகலாகம் போயிட்டு வாங்க அப்புறம் தோட்ட வச்சு கட்டுறேன் ஓடி மணலூர் பட்டணத்துல இருக்கிறா என் மனைவி சித்ராங்க. நல்லா இருக்கிறேன் பாருங்க எதை செஞ்சாலும் இப்படி கூட்டத்துல செய்யக்கூடாது தனியா போய் இளவரமா தலைவரமா செய்யணும் ஒரு கண்டிஷன் என்னன்னா நான் நினைக்கிற மாதிரி பஞ்சாலி பேச்சுக்கு வரணும்னா என்ன தெரியும் பண்ணும் நான் சொல்றது எதான் கேட்பல நீ எதெல்லாம் செய்யுது பக்கத்துல வரக்கூடாது என்னடி எல்லாம் எப்படி சொல்றீங்க சண்டாளி என்னடா நம்ம வாழ்வு சன்னியாசம் அர்ஜுனாகப்பட்டவன் எந்த மனைவி வீட்லயோ எனக்கு இடம் கிடைக்கல அப்படி என் இடத்துல நீ என் வீட்டுக்கு வரணுமானா மேகலோகம் சென்று மேகலோகத்துல இருக்கக்கூடிய வெண்ணில கைப்பிடித்து வா பிறகுதான் நான் உன் இடத்துல அனுமதிப்பேன்னு சொல்ல அர்ஜுனாகப்பட்டவன் அதாவது மனைவி இருந்தோம் சன்னியாசியா போறேன்னு சொல்லி சன்னியாசி இடத்துல ஊரா போயிட்டு இருக்கிறான் அவனை பரிசோதிக்கணும்னா நாமளும் ஒரு சன்னியாசி ரூபத்துல நாம ஒரு வீதியில போகணும்
ஏய் குறைச்சி யாரு போறது இல்லையா அம்மா பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க குமாரே அம்மா பிச்சை போடுங்க ஏய் டேய் பிச்சைக்கார பையா நம்ம ஏரியா ஒரு பிச்சைக்காரன் நம்ம ஏரியா வந்திருக்கான் ஏய் பிச்சைக்கார பையா அடே பிச்சைக்காரா டேய் ஏய் அம்மான்ல கேட்பாங்க என்ன நிறைய அடுத்து சும்மா வீட்டம் போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க அதெல்லாம் பிச்சை எடுக்கிறோம் பாட்டம் காலத்துல இருந்து இந்த வீதி எனக்கு சொந்தம் நான் இதுல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏய் பிச்சைக்காரா நீ யாரா பரதேசி போய் எங்க வந்தது இதெல்லாம் எடுத்து எனக்கு கமெண்ட்ல ஆடி பேசி பையா நான் பிச்சை எடுக்கிற வீதியில ஒண்ணு இதெல்லாம் முடிச்சிட்டு போய் குறைச்சி போட்டுட்டா சும்மா குறைச்சே வாடி வா அது அந்தாலே வருவாரு அந்தாலும் நல்லா பண்ணுவாரு என்னடா யா வீதி விட்டு நீ வேற வீதிக்கு போடா ஆமா நீ வேற வீதிக்கு போடா நான் வேற வீதிக்கு போறதா அது ஒரு காலம் ஆகாது நாங்க காலாகாலமா பரம்பரையா தலைக்கட்டு நான் இந்த வீதியில தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏய் வெள்ளிக்கிழமை கண்டா நான் உங்களுக்கு பிச்சை எடுக்கிறேன் அம்மாவாசிக்கு முதல் நாள் கண்டா பிச்சை எடுக்கிறேன் அம்மாவாசிக்கு முதல் நாளும் பிச்சை எடுக்கிறேன் வெள்ளிக்கிழமை நாளும் பிச்சை எடுக்கிறேன் செவ்வாய்க்கிழமை நாள் கண்டாலும் நான் பிச்சை எடுக்கிறேன் இந்த வீதியில வந்து நானே தான் பிச்சைக்காரன் யாரும் கேட்டா பிச்சை எடுத்து வாங்கி தின்னு தெரியுறீங்க இது ஏன் இந்த ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரியுறீங்க நான் வேண்டி வேலையை பாருங்க ஏய் பிச்சைக்காரா உன் வரலாறு என்னன்னு எனக்கு தெரியும் ஆமா சொல்லு ஏன் வரலாறு கேட்குது உன் வரலாறு சொல்லு ஏன் வரலாறா சொல்றேன் சொல்லு புவியில தான் சொல்லுங்களேன் ஏன் வரலாறு சொல்றீங்க நானு பாண்டவர் குலத்துல பிறந்தவன் சரி ஆமா எங்க அப்பா பாண்டு மகாராஜன் சரி எங்க அம்மா குந்தி அம்மா நான் எனக்கு 10 பொண்டாட்டி சரி ஆனா எவனும் படிக்கிறது வர மாட்டேங்கிறாங்க பொண்டாட்டி இருந்தா படிக்க பொண்டாட்டி இல்ல ஆமா சரி சன்னியாசமா போய் அப்படியா பிச்சை எடுக்கிறான் இந்த ஆயிரம் பிச்சைக்காரனா வரலாமா ஆயவா அர்ஜுனா அதாவது நீ பிச்சை எடுக்க நீ ஆண்டிரவத்துல போகும் பொழுது என்ன காரணமே தெரியல காண்டியவனாகப்பட்ட அர்ஜுனா பிச்சை எடுக்க போயிட்டு இருக்க அப்படியே நாமளும் பிச்சை எடுக்க போகணும்னு சொல்லி நானும் எதிர்நோக்கி வந்தேன் ஆமா என்ன காரணம் எதனால பிச்சை எடுக்க போறேன் என்ன நடந்தது ஆமா 9 ஆண்டு காலம் ஆகி போச்சு மேகலோகம் போய சரி அவளை பார்த்து வந்து மின்னலியாவை பார்க்க போய் 9 வருஷம் ஆகி போச்சு அவங்க தந்தையார் என் அண்ணன் தருமனுக்கு நிருமை எழுதியிருந்தார் சரி வாசித்த பார்த்து என் அண்ணன் நீ மேகலோகம் போய் வாப்பான்னு சொன்னார் சரி மேகலோகம் போனேன் கணவன் வந்திருக்கிறான்னு தெரியாமல் படிக்க கர்த்தா பூஜை செஞ்சுட்டு இருந்தார் சரி மன்னவர் வந்திருக்கிறான் என்று அறியாமல் படிச்சு மகாதேவனுக்கு பூஜை செய்தார் கணவனே வந்துட்டு முன்னாடி கர்த்தா பூஜை போய் கட்டி பிடிச்சார் அவர் என்னை நல்லனா பாரு சரி பச்சை சூடிலே நான் எல்லா ஜாதிக்கும் என் ரத்தம் உடைஞ்சு மண்டை உடைஞ்சு போச்சு சரி போகும்போதே அண்ணன் சொன்னார் இல்லாத மேனியோடு போற கஷ்டப்பட்டு வந்துடாதப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு சரி என் மேனி உச்சப்பட்டு சொல்லி அவன் முகத்துல முடிக்க மாட்டேன் இந்த ரூபத்துல இருந்து வந்துட்டேன் என்ன சொன்னா இந்த ரூபத்தில் உன் முகத்துல முடிக்க மாட்டேன் இந்த அர்ஜுனனுடைய ரூபத்துல முடிக்க மாட்டேன்னு சொன்னா ஆமா வேற ஒண்ணும் சொல்லலையா வேற எதுவும் சொல்ல இந்த உருவத்துல இந்த முகத்துல நான் முடிக்கணும்னு சொல்லிட்டேன் ஆமா சரி அர்ஜுனா அப்படி இருந்தாலும் நீ இந்த உருவத்துல தானே முடிக்கணும்னு சொன்ன ஆமா அதனால நான் உன்னை ஒரு பொறப்பெண்ண ஆக்குறேன் அப்படியா அந்த ரூபத்துல போய் கிருஷ்ண கங்காதேவியில் தலைமொழி ஒண்ணு என் ரூபம் மாறிடும் அப்படியா அதாவது நீ கிருஷ்ணாநதி சென்று ஆமாமாமா ஒரே பொம்பளை கூட வர மாட்டேங்கிறாங்க அதனால நீ உடனே கிருஷ்ணாநதி தேடி போ அப்படியா கிருஷ்ணாநதியில குளிச்சு வா பண்ணா ஒரு ரூட் எடுத்து அங்க போய் சார் ஆகட்டும்